நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதும் பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேங்கிறது அல்ல. பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறேன் என்று அல்ல. பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் நான் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நான் ஆராதனை செய்வேன் என்று அல்ல. பிரச்சனை இன்னும் அகன்று போகாதிருக்கிற காலத்திலேயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடன்படிக்கையை புதுப்பிக்கிறாங்க. கர்த்தர் வருத்தத்தை பார்த்து மனதுருகினாராம். எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கி என்னை அணுகாது. துச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. நியாயாதிபதியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் அபிமெலேக்கு தன்னுடையதான அப்பாவுக்கு பிறந்ததான இவன் ஒரு கிதியோனுக்கு இவன் மறுமனையாட்டியினுடைய மகன் அபிமெலேக்கு. கிதியோனுக்கு இருந்ததான இன்னொரு மனைவியினுடையதான பிள்ளைகள் 70 பேர். மற்ற பிள்ளைங்க 70 பேர். அந்த 70 பேரையும் ஒரே கல்லாலே அடித்து கொன்று போட்டு விட்டான். அதில் ஒரே ஒருவன் மாத்திரம் தப்பி பிழைத்தான். அவன் பெயர் தான் யோதாம். அதுக்கப்புறம் அவன் ஒரு கதை சொல்லுகிறான். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அபிமெலேக்கு, அதுக்கப்புறம் அபிமெலேக்கினுடையதான வீழ்ச்சியேன்னு பார்க்குறோம். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதனுடைய அந்த ஒரு சத்தியம் நியாயாதிபதி புஸ்தகத்தில் இலை ஓடுகிறத ஊடாக போகிறத நம்ம பார்க்குறோம். 10ஆம் அதிகாரத்தில் அபிமெலேக்கு மரித்து போன பின்பு அங்கே அவனுக்கு தோதோ அவனுடைய மகன் பூவா, அவனுடைய குமாரன் தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்பினான். தோலா அவன் எப்ராயிம் மலை தேசத்தான ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான். அவன் 23 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு மரித்து போனான். அவனுக்கு பின்பு கீலேயாத்தியனான யாவீர் என்பவன் இஸ்ரவேலை 22 வருஷம் நியாயம் விசாரித்தானான். அவன் 30 கழுதை குட்டிகள் மேல் 30 கழுதை குட்டிகளின் மேல் ஏறும் 30 குமாரர் அவனுக்கு இருந்தாங்களாம். 30 ஊர் இருந்துச்சான். அந்த காலத்தில் எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அவ்வளவு அவங்களுக்கு ஒரு கணம், அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து அங்கே இருந்துச்சு. அது மட்டும் 30 ஊரே அவனுக்கு கொடுத்துருக்குறான்னா அவன் பெரிய வசதி உள்ளவனாகவும் இருந்திருக்கிறார். ஆமாம். அப்போ இந்த நாட்களில் நியாயாதிபதிகள் அவர்கள் நியாயம் விசாரித்தார்கள். அதே சமயம் அவர்கள் ஒரு குட்டி ராஜாக்களைப் போலவும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்திருக்கிறாங்க. அந்த கிராமங்கள் எல்லாம் யாவீரின் கிராமங்கள்னு இன்றைக்கு வரைக்கும் பேர் வழங்கப்படுகிறது என்று
இந்த புஸ்தகத்தை எழுதின சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலம் வரைக்கும் இந்த பெயர் அங்கே வழங்குவதை பார்க்குறோம். யாவீர் மரித்து அடக்கம் பண்ணப்படுறான் காமோன் அப்படிங்கிற இடத்துல. அதுக்கப்புறம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, மறுபடியும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தார்கள். அதாவது ஒரு தடவை தப்பு பண்ணால் பரவாயில்ல, 2 தடவை தப்பு பண்ணால் பரவாயில்ல, 3 தடவை பண்ணால் பரவாயில்ல, இது எத்தனை தடவை மறுபடியும். அதனால தான் இயேசு சொன்னார், அவங்க மறுபடி அவங்க கெஞ்சி கேட்ட போதும் கர்த்தர் மறுபடியும் இறங்கினதுனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஒரு நாளில் 7 தடவை மட்டுமல்ல. ஏன்னா 7 தடவைக்கு மேலே நியாயாதிபதி புஸ்தகத்தில் மட்டும் சுமார் 12 தடவை வருகிறது. 10 தடவைக்கு மேலே வருகிறது. அப்போ 7 தடவை மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்னார் 70 தடவை அளவும் அவன் மனஸ்தாபப்படுவானால் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுவதை நம்ம பார்க்கணும். நம்முடைய தேவன் மன்னிப்பதற்கு தயவு பெருத்தவராக அவர் இருக்கிறார். சேவியாமல் யாரை சேவித்தாங்களா? பாகாலை சேவித்தாங்க, அஸ்தரோத்தை பார்த்து சேவித்தாங்க, சீரியாவின் தேவனை சேவித்தாங்க, சீதோனின் தேவர்களை சேவித்தாங்க, மோவாபின் தேவர்களை சேவித்தாங்க, அம்மோன் புத்திரின் தேவர்கள், பெலிஸ்தரின் தேவர்கள், ஒருத்தரை விட்டு வைக்கல, சுற்றி வரல எல்லாத்தையும் 7. அதாவது விக்கிரக ஆராதனை அந்த வழிபாடு எளிதான வழிபாடு. அந்த வழிபாடு அது 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 சர்வத்துக்கு இன்பமான வழிபாடு. அதில் கட்டுப்பாடுகள் என்று சொல்லி கொண்டாலும் அது ஒரு பெரிய கட்டுப்பாடு அல்ல. அது மாம்சத்தை பேடுகிறதற்கே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. நடந்து போவது பாத யாத்திரை, அது காலுக்கு நல்லது, உடலுக்கு நல்லது. குண்டாக இருக்கிறவங்க நடந்தால் மெலிஞ்சு போவாங்க. விரதம் இருப்பது உடலுக்கு நல்லது. இப்படி அவங்க செய்ததான ஒவ்வொன்றும் தங்களுடையதான சர்வ மேம்பாட்டுக்குரியதே அன்றி ஞானம் என்று பெயர் கொண்டிருந்தாலும் அது மாம்சத்தை பேணுகிறதற்கே அன்றி வேறொன்றுக்கும் உதவாது. ஆனால் அது அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆனால் கிறிஸ்து இயேசுவினுடையதான வழிகளில் நடப்பது அவளுக்கு கடினமாக இருக்கிறது. அதாவது மற்ற ஜனங்களுக்கு இயேசுவையும் ஒரு தெய்வமாக ஏற்றுக்கொள்வது எளிதாக இருக்கிறது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வேறு ஒன்றையும் ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதி இல்லை. இயேசு மாத்திரமே. சரி, அதனால் ஆண்டவர் அங்கே மேலே அப்படி அவர்கள் தங்களுடைய மனம் போன போக்கில் போனபடினாலே அது அவங்களுக்கு மனதுக்கு இதமாக இருக்குது. அவங்களுக்கு அது எளிதாக இருக்கிறது, பின்பற்றுவதற்கு எளிதாக இருக்கிறது. அதில் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் அது அந்த வழிபாட்டில் உள்ளேயே அவைகள் வழிபாட்டுகளில் உள்ளே அதுவும் ஒரு வழிபாட்டு முறைகளில் ஒன்றாக அங்கே அது கருதப்பட்டு விடுகிறது. அது ஒரு பாவமாகவே அது என்ன செய்யப்படுவதில்லை, அது எண்ணப்படுவதில்லை. ஆண்டவர் பாவம் என்று சொன்ன விக்கிரக ஆராதனையும் அதுவும் வழிபாட்டுகளில் ஒன்றாக போய்விட்டது. ஆண்டவர் பாவம் என்று சொல்லுகிற விபச்சாரமும் அதுவும் அங்கே வழிபாட்டுகளில் ஒன்றாக போய்விடுகிறது. என்னையன்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லுகிற நேரத்தில் அங்கே பல தெய்வ வணக்கங்கள் அங்கே அதை ஆட்கொண்டு விடுகிறதை பார்க்கிறோம். இங்கே அது கொலை செய்யாதிருப்பாயாக சொல்லுது. இங்கே குழந்தைகளையும் மற்ற பெரியவர்களையும் நரபலி கொடுக்கிறதான அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கிறதான ஒரு பழக்கம் அவங்களுக்குள்ளே அது வழிபாட்டோடு சம்பந்தப்பட்டதாய் போய்விட்டது. போகட்டும். அதனாலே ஆண்டவர் மறுபடியும் இவர்கள் இப்படி தங்களை கெடுத்து கொண்டபடினாலே அம்மோன் புத்திரர் கையில் விட்டு போட்டாராம். அவர் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷம் அவங்க ஒடுக்குறாங்க. இது யோர்தானுக்கு மேற்கு பக்கம் நடக்கிற சம்பவம். அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமீன் மேலும் எப்ராஹிம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து மேற்கு பக்கம் வர்றாங்க. இஸ்ரவேல் மிகவும் நெருக்கப்படுறாங்க. இப்படி நெருக்கப்படுற நேரத்தில் மேற்கு பக்கமும் நெருக்கம், கிழக்கு பக்கமும் நெருக்கப்படுற நேரத்தில் அவங்க கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க. நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் உம்மை விட்டு தங்களுக்கு தெரியுது என்ன தப்பு செஞ்சோன்னு தெரிஞ்சே தப்பு செய்கிறாங்க. நாங்கள் என்ன தவறு செய்தோன்னு கேட்கல, நாங்கள் இந்த இது தப்பு செஞ்சோம். நாம் தவறு செய்யும்போது தவறுக்கான விளைவுகள் நம்மை தானாய் வந்து சேரும். எங்கே 28ஆம் அதிகாரத்தில் நாம் அங்கே கீழ்ப்படிந்தால், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும். நீ கீழ்ப்படியாமல் போவாயானால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் வந்து பலிக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக விளைவு. இதை விதைத்தால் இதுதான் முளைக்கும். அப்போ இவங்க பாவம் செஞ்சாங்க, அதனுடைய விளைவாக அவங்க என்ன செய்தாங்க, தண்டனையை அனுபவித்தார்கள்.
நெருக்கத்தை அனுபவித்தார். இப்போ திரும்ப கேட்டபோது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் அப்போ நான் நினைக்க ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருந்திருப்பார், அங்கே ஒன்றும் சொல்லப்படலை. கர்த்தர் அவங்களோடு கூட பேசுகிறார். யார் மூலமாக பேசுகிறாருன்னு நமக்கு தெரியல. கர்த்தர் அவங்க நோக்கி என்ன சொன்னாராம், எகிப்தியர், எமோரியர், அம்மோன், பெலிஸ்தியர், சீதோனியர், அமிலேக்கியர், மாகோனியர் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை ரட்சிக்கலையா? அப்படி நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்கள் அப்படி இருந்தும் 13ஆம் வசனம் சொல்கிறார், அப்படி இருந்தும் உங்களுக்கு நான் இவ்வளோ உதவி செய்திருந்தோம், உங்களை எவ்வளவோ மன்னித்திருந்தோம், உங்களை நான் மறுபடியும் அரவணைத்திருந்தும் என்னை விட்டுட்டு அந்நிய தேவர்களை சேவிச்சிட்டிங்களே, இனி நான் உங்களை ரட்சிக்க மாட்டேன். போங்க, உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கியே முறையிடுங்க, அவைகள் உங்களை ஆபத்தின் காலத்தை உங்களை ரட்சிக்கட்டுங்கிறாங்க. ஆனால் 15ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, ஐயா பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இனி அவ்வளோதான், நாங்கள் இனி அங்கே போக மாட்டோம், எங்களை கொன்று போட்டாலும் நீங்களே எங்களை கொன்று போடுங்க அப்படின்னு. இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தரணும். ஆச்சரியமாக இருக்குல்லவா? இன்றைக்கு மாத்திரம் ரட்சித்தரணும். அங்கே சிம்சன் ஜெபம் பண்ணுறான், அடுத்த பின்னால் வருது, அவன் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறான், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை ரட்சித்தரணும், இந்த ஒரு பாவத்தை மட்டும் ரட்சித்த, இது ஒரு பாவமாக நீ செய்கிற, இன்றைக்கு மாத்திரம் ரட்சித்த. ஆனாலும் ஆண்டவர் அவர்கள் மேலே அந்த இரக்கமுள்ள தேவன் தம்முடைய மனதுருக்கத்தினாலே அவர்கள் அப்போ ஆண்டவர் என்ன செய்ய கிரீச்சர். அப்போ அவங்க செஞ்ச 16 அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கி விட்டாங்களா, கர்த்தருக்கு ஆராதனை செய்தாங்களா, இதை பார்த்து வருத்தத்தை பார்த்து மனதுருகினான். அதாவது அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல, ஆனாலும் அவங்க அதை செய்ய ஆரம்பித்தாங்களே. இந்த 16ஆம் வசனம் நான் தெளிவாக சொல்கிறேன், விடுவித்ததுக்கு அப்புறம் கர்த்தர் இங்கே தொழுது கொள்ளலை, விடுவிக்கிறதுக்கு முன்பதாகவே இனி என்னன்னாலும் சரி விட மாட்டோம், எங்களுக்கு இந்த நெருக்கனாலும் பரவாயில்ல, இதுதான் உண்மை இன்னும் அவங்க தேவர்களை அகற்றி விட்டாங்களாம், கர்த்தருக்கு ஆராதனை செஞ்சாங்களாம். அப்பொழுது இஸ்ரவேல் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். சில நேரங்களில் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பும்போது கர்த்தர் அற்புதம் செய்கிறார். சில நேரங்களில் மனம் திரும்பி செய்ய வேண்டிய பரிகாரத்தை செய்து ஞானஸ்நானம் எடுக்கும்போதும் பிரச்சனை இருக்கலாம். நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதும் பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேங்கிறது அல்ல, பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறேன் என்று அல்ல, பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் நான் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நான் ஆராதனை செய்வேன் என்று அல்ல, பிரச்சனை இன்னும் அகன்று போகாதிருக்கிற காலத்திலேயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க, உடன்படிக்கையை புதுப்பிக்கிறாங்க. கர்த்தர் வருத்தத்தை பார்த்து மனதுருகினாராம். உடைய கிரியைகளினாலே ஆமென் மனதுருகுவாராக. அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி கீலேயாத்தில் பாளையம் இறங்குறாங்க. இஸ்ரவேல் புத்திரரும் கூடி மிஸ்பாவில் பாளையம் இறங்கியிருக்கிறாங்க. அப்பொழுது கீலேயாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரையும் நோக்கி, அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ணுற மனுஷன் யார், நம்ம இப்போ யாருடைய தலைமையில் யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி யார் முன் வர்றாங்களோ அவங்கள இந்த குடிகளுக்கு தலைவனாக வைக்கலான்னு. அப்போ ஒரு லீடர் ரொம்ப அவசியம், ஒரு தலைமைத்துவம் ரொம்ப 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 அவசியம். நாம் அதாவது தலைமைத்துவத்தை நாடுவதும் நல்லது, தலைமைத்துவத்தை ஸ்தோத்திரம் தலைமைத்துவத்துக்கு கீழ் செயலாற்றுவதும் நல்லது. அப்போ ஆண்டவர் இன்றைக்கும் பொதுமக்கள் நடுவிலையும் சபையின் நடுவிலையும் தங்களை நடத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு லீடரை அவங்க தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தர் உன்னை நல்ல ஒரு தலைவனாக உருவாக்குவாராக. ஏற்ற நேரத்தில் ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் அவசியமான நேரத்தில் உன்னை அந்த இடத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவர் அமைய பண்ணுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கற்றுக்கொள்வது என்ன? நம்முடைய தேவன் மனதுருக்கம் நிறைந்தவர். ரெண்டாவது நம்ம கற்றுக்கொள்வது என்ன? அவர் நமக்கு நன்மை செய்வதற்கு முன்னமே நாம் செய்ய வேண்டியதை செய்து முடிக்கும் போது கர்த்தர் மனதில் இறங்கி அற்புதம் செய்வதை பார்க்குறோம். ஒரு லீடர்ஷிப் அவசியம் என்பதையும் கற்றுக்கொள்கிறோம். யாருக்கு தெரியும், கர்த்தர் உன்னை ஒரு முக்கியமான காரணத்துக்காக உன்னை உருவாக்கி கொண்டு வருகிறார். காலங்கள் நிறைவேறும் போது நீ அந்த இடத்தை அலங்கரிப்பாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நியாயாதிபதிகள் 10வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இதில் அபிமெலேக்கு இதுக்கு முன்பதாக அதில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அபிமெலேக்கு பின்பதாக யாவீர் 22 வருஷமும் இல்லை தோலா 23 வருடமும் யாவீர் 22 வருடமும் ஆளுகை செய்கிறாங்க. அதுக்கு பின்பதாக நடந்த சம்பவம் என்ன? இஸ்ரவேலர் என்ன செய்தாங்க? மறுபடியுமாக
அந்த 7 தேவன் எத்தனை ஜாதிகளை துரத்த சொன்னாரோ அந்த 7 ஜாதிகளுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை அழித்து போடுங்க, அந்த விக்கிரகத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, வச்சுருக்காதீங்க, அது பலிபீடத்தை கூட எல்லாத்தையும் தகர்த்து போட்டுருங்க, அந்த ஆட்களை ஒருத்தரையும் நீங்கள் உயிரோடு வைக்க வேண்டாம், நீங்கள் அவர்களோடு எந்த விதத்துலையும் சம்பந்தம் கலக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இவங்க எல்லாத்தையும் விட்டு கடைசியில் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனால அவர்கள் தேவர்களே இவங்க என்ன செய்தாங்க, சேவிக்க ஆரம்பித்து விட்டார்கள்ங்கிறத நம்ம இதில் பார்க்க முடியுது. ஆகையினால கர்த்தர் என்ன செய்தாராம், பெலிஸ்தர் கையில் என்ன செய்தாராம், அது மாத்திரம் இல்லை அம்மோனியர் கையில் பெலிஸ்தர் கையில் என்ன செய்தார், விற்று போட்டாருன்னு சொல்லி நம்ம அநேக 18 வருடங்கள் என்ன செய்திருக்கிறாங்க, அவங்க மிகவும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டார்கள். அப்போ என்ன செய்தாங்க, மறுபடியுமாக கர்த்தரிடத்தில் வந்து ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம், எங்களுக்கு என்ன செய்யுங்க, இன்றைக்கு மாத்திரம் எங்களுக்கு இறங்குங்கன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அது மாத்திரம் இல்லை, அவங்க கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டாங்க. அடுத்ததாக அவர்கள் செய்த காரியம் என்னதுன்னா, அந்நிய தேவர்களை என்ன செய்தாங்க, விலக்கி விட்டார்கள், பாவத்தை அறிக்கை செய்தார்கள்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக கர்த்தரை மாத்திரம் சேவிப்போம் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொண்டாங்க. அப்பொழுது கர்த்தர் அவர்கள் மேல் மனதுருகினார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ எவ்வளவு பாவியாக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறார், பாவத்தை அறிக்கை செய்யும்போது, அவரிடத்துல வந்து கெஞ்சும்போது, மனம் திரும்பும்போது, அடுத்ததாக மனம் திரும்பினது மாத்திரம் இல்லை, அந்நிய தேவர்களை விலக்கினார்கள். அவர்கள் செய்த தப்புக்காக மனம் வருந்தினது மாத்திரம் இல்லை, அது செய்ய வேண்டிய காரியங்களை என்ன செய்தாங்க, செய்து அந்நிய தேவர்களை விலக்கின போது கர்த்தர் இறங்கினார். இந்த நாளிலும் நாம் தேவன் நம்மிடத்தில் இறங்கும்படியாக, அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக, தடைப்பட்டு போன நன்மைகள் நமக்கு கிடைக்கும்படியாக, அவன் பிசாசின் பிடியிலிருந்து, சத்துருடைய பிடியிலிருந்து விடுதலை ஆகும்படியாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இவைகள் தான். இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தை நம்ம அறிக்கை செய்து விட்டு விடுவோமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தாவே மறுபடியுமாய் தங்களை கெடுத்து கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆகையினால கர்த்தாவே அப்பா, அவர்கள் அந்த அந்நிய தேவர்கள் எல்லாம் சேவித்து உமக்கு கோபம் ஓட்டினதுனால் நீங்கள் அவங்க கையில் கர்த்தாவே ஒப்பு கொடுத்துட்டீங்கன்றது நாங்கள் பார்க்குறோம்ப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, இந்த நாள் இதை போல் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் உமக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்கிறதுனால கர்த்தாவே நீர் அநேக நேரத்தில் எங்களை கர்த்தாவே அப்பா விட்டு விடுகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து மறுபடியுமாக எங்களுடைய பாவங்களை உணர்ந்து அப்பா மனம் திரும்பி ஆமேனப்பா பாவங்களை எங்களை விட்டு அகற்றி போட்டு உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டு கர்த்தாவே உம்முடைய ஆமேனப்பா ஸ்தோத்திர ஆண்டவரை கிருபைக்கு காத்திருக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலும் மனதுருகத்தின் ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகள் மேல் மனதுருகுவீராக அப்பா, இரக்கம் பாராட்டுவீராக. ஒரு விசை இன்றைக்கு மாத்திரம் ரட்சியம் என்று சொல்லி கர்த்தாவை வேண்டிக் கொண்டது போல இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.